தற்போதைக்கு உலகின் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலைக்கு அதிக வேகமாக செல்ல நமக்கு இருக்கும் ஒரே வழி விமானம்தான். உலகின் பெரிய அளவில் வர்த்தகம் செய்யும் போக்குவரத்து துறையும் விமானத்துறைதான். வாழ்நாளில் ஒரு முறையாவது கப்பலில் சென்று விட வேண்டும் என ஆசைப்படுபவர்களை விட விமானத்தில் பயணித்து விட வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தான் அதிகம். ஆகாயத்தில் பறக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது? சிறு வயதிலிருந்தே விமானத்தின் மீது பேரார்வமும் அது வானில் பறக்கும் போதெல்லாம் அண்ணாந்து பார்த்து வியக்கும் குணமும் கொண்ட நாம் என்றாவது அது ஏன் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது என யோசித்திருக்க மாட்டோம். அதற்கான காரணத்தை பற்றி இப்போது பார்ப்போம். வெள்ளையை தவிர்த்து மற்ற அனைத்து நிறங்களும் நாள்பட மற்றும் அதிகமாக வெயில் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சு அதிகம் பட்டால் சீக்கிரம் மங்கிவிடும். ஆனால் வெள்ளை அப்படி மங்காது. மற்ற நிறங்கள் சீக்கிரமாக வெப்பத்தை உள்வாங்கும் தன்மை கொண்டவை. இதனால் விமானம் அதிகம் சூடாகும் வாய்ப்புகள் உள்ளன. வெள்ளை நிறம் ஒளியின் அலை நீளத்தை பிரதிபலித்து அதிகமாக வெப்பம் உள்வாங்காமல் பார்த்து கொள்ளும். இதனால் விமானம் அதிகமாக சூடாகாது. வானில் பறக்கும் போதும் நிலத்திலும் இயல்பாக எளிதாக பார்க்கக்கூடிய நிலை வெள்ளை நிறத்திற்கு இருக்கிறது. இதனாலும் வெள்ளை நிறம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. விமானங்களுக்கு வெள்ளை நிறம் பயன்படுத்துவதால் மறு விற்பனை மதிப்பு அதிகம் பாதிக்காது எனவும் கூறப்படுகிறது. பெரும்பாலான விமானங்கள் விமான கம்பெனிகளால் சொந்தமாக வாங்கப்படுவது இல்லை. விமான உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து குத்தகைக்கு தான் வாங்குகின்றனர். வெள்ளை நிறம் பயன்படுத்துவதால் லோகோவை மட்டும் மாற்றினால் போதுமானது எனவும் சிலர் கூறுகின்றனர். விமானத்தை பொதுவாக பெயிண்ட் செய்ய 33 லட்சத்திலிருந்து 1,30,00,000 வரை ஆகலாம். வண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான செலவும் அதிகரிக்கும். இதுபோல பல காரணங்கள் விமானம் வெள்ளை நிறத்திலேயே இயக்கப்படுவதற்கு கூறப்படுகின்றன.